ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகளில் கொஞ்சம் கூட பூக்களே பூக்காமல் செடி நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரும்போது பூக்கள் வந்து நிறைய இருந்துச்சு, ஆனால் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சதுக்கப்புறம் ரோஜா செடியில் ஒரு பூக்கள் கூட இது வரைக்கும் பூக்களை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நர்சரியில் ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா 10 பூ 20 பூவோடையே கொடுத்தாங்க. ஆனால் வீட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் ஒரு பூக்கள் வந்து பூக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. அப்படியே பூத்தா கூட அந்த பூக்கள் வந்து அந்தளவுக்கு பெருசாகவும் இல்லை, செடி வந்து அந்த பூக்கள் வந்து நல்லாவும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நர்சரியில் நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில பராமரிப்புகள், அதாவது எப்படின்னா நீங்கள் உரம் மருந்து கொடுக்கறது வேறு, அது வந்து செடி நல்லா வந்து தலையிறதுக்கு. ஆனால் நான் சொல்ல போகிற ஒரு 5 டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தாலே நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடியாக இருந்தாலும் சரி, தோட்டத்தில் வச்சுருந்தாலும் சரி, தரையில் வச்சுருந்தாலும் சரி, தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி, பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்க வைக்கலாம். அது எப்படின்றத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ஆல்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் செய்கிற தவறு, அதாவது எப்படின்னா நர்சரிலேருந்து ரோஜா செடியை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சவொடனே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் இருக்க பூக்களை பார்த்தீங்கன்னா அழகுக்காக அப்படியே வந்து விட்டுருவாங்க. 90% பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் விடுறாங்க எனக்கு தெரிஞ்சதில். அடுத்ததாக ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பூக்களை வந்து சிஸ்ஸர் அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்காமல் கையாலே ஒடிச்சு எடுத்துடுறது. இந்த ரெண்டுமே ரோஜா செடியில் மெயினாக பண்ணவே கூடாத ஒரு விஷயம். அது என்னென்னா, பூக்களை பிடுங்காமலும் வைக்கக்கூடாது, கையில் ஒடிச்சும் விடக்கூடாது. இப்போ பொதுவாக அப்படி பூக்காவை பிடுங்காமல் நீங்கள் செடியிலே அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா தளிர்கள் வந்து தலையாது. அதே இது நீங்கள் கையில் உடைச்சாலும் தலையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு போன உடனே என்ன செய்யணும்னா, பூக்களை முடிஞ்ச வரைக்கும் பறித்து எடுத்துடுங்க. இந்த மாதிரி பூக்கள் பூத்திருக்கும் போதே ஸ்டார்டிங்கில் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கட் பண்ண இடத்துல இருந்து அங்கிட்டு இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிளைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த செடியில் வந்த தளிர்களில் வந்த மொட்டுக்கள் பூக்கள்லாம் பூத்ததுக்கப்புறம் கட் பண்ணி விட பார்த்தீங்கன்னா இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 தளிர்களுக்கு குறை இல்லாமல் இவ்வளோ தளிர்கள் வந்து இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரோஜா செடிகள், நாட்டு ரோஜா செடி வாங்கி வச்சாலும் சரி, இல்லை மற்ற எந்த ரோஜா செடி நீங்கள் வாங்கி வச்சு வளர்த்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் பூக்களை வந்து அதிகமாக பறிக்க முடியும். அடுத்ததாக என்னண்டா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கி வைக்கும்போது ஆசையோடு நிறைய பேர் வாங்கி வச்சு வளர்ப்பாங்க. அதே இது ஒரு 10 நாள் 15 நாள், அதே இது அதிகபட்சம் 20 நாள் அப்படி போகும்போது என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோஜா செடிக்கு பராமரிப்புகள் பண்ணாமல் விட்டுருவாங்க. எப்படின்னா, இப்போ அந்த பூக்கள்லாம் பறித்து கட் பண்ணி கூட எடுத்துறாங்கன்னு வைங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த செடிகளில் தூர் பகுதியிலேருந்து சின்ன சின்ன களைகள் வந்து தளைஞ்சு வரும். அப்படி அந்த களைகள் தளைஞ்சு வரும்போது அதை வந்து அசால்ட்டாக விட்டுருவாங்க. எப்படின்னா அந்த களைகளை பிடுங்கி எடுத்து விடாமல் அந்த நாற்றை அப்படியே வந்து விட்டுருவாங்க. அந்த களைகளை நீங்கள் எடுக்காமல் நீங்கள் செடியில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிக்கு போக வேண்டிய சத்துக்கள் நீங்கள் என்ன தான் உரம் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த செடியை வந்து க்ரோத் ஆக விடாது. அது அந்த நீங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சு எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த களைகள் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் இருக்க சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு குரோத்திங் ஆகும். செடியை வந்து கொஞ்சம் கூட குரோத் ஆக விடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன களைகள் முளைக்கும் போதே அதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பிடுங்கி எரிஞ்சிருங்க, இல்லைனா கிள்ளி வேரோடு எடுத்து எரிஞ்சிருங்க. களைகளை வந்து முளைக்க விடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னென்னா, ரோஜா செடின்னு பொதுவாக நீங்கள் நர்சரியில் போய் வாங்கினாலே அந்த ரோஜா செடியில் 7 லீஃப்ன்ற ஒரு ஆண் செடி வந்து இருக்கத்தான் செய்யும். அது 7 லீஃப் என்னென்னா, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த 7 லீஃப் பற்றி. அந்த 7 லீஃபை எப்படி கட் பண்ணி விடணும், எப்படி பராமரிக்கணும்னு கொடுத்துருக்கோம். சேனலை விசிட் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ அந்த 7 லீஃப் என்ன செய்யணும்னா, பொதுவாக நீங்கள் 30 ரூபாயிலேருந்து ரோஜா செடிகள் இருக்குது. 120, 300, 250 இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸில் வந்து ரோஜா செடி இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த ரோஜா செடிகள் வாங்கினாலும் அந்த 7 லீஃப் இருக்கக்கூடிய அந்த தளிர்வு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 7 லீஃபை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விடாமல் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக அந்த பூக்கக்கூடிய ரோஜா செடிகளோட சத்துக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த 7 லீஃப் எடுத்துக்கிறோம். அப்போ 7 லீஃப் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஜா செடி வளர விடாமல் அந்த 7 லீஃப் பார்த்தீங்கன்னா 7 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி உயரத்துக்கு கூட வளரும். ஆனால் இந்த செடி பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ண செடி பார்த்தீங்கன்னா 7 நாளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் 4 இன்ச் வளரும். ஆனால் அந்த 7 லீஃப் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் ஒரு 2 அடி 3 அடி அப்படின்னு ஹைட்டாக போய்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 7 லீஃப் வந்து வெட்டி எடுத்துருங்க. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது. அந்த தண்ணி ஊற்றுறதுல தான் நிறைய பேர் செய்கிற தவறு இருக்குது. அது என்னென்னா, ரோஜா செடிக்கு வந்து
தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டே இருந்தால் செடி வந்து நல்லா தழைஞ்சிரும், நல்லா வந்து பூக்கள் வந்து பூத்துரும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரோஜா செடிக்கு தேவையானது ஒரு ஈரப்பதம் தான். அதாவது எப்படின்னா ரொம்ப வந்து அதிகமான தண்ணிகள் வந்து தேங்கியே நிற்கவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தொட்டிக்கு அடியில் நீங்கள் பிளாஸ்டிக் தொட்டி வச்சுருந்தாலும் சரி, இல்லை சிமெண்ட் தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி, அடியில் இருக்க ஹோல்ஸ் மூலமாக தண்ணி நீங்கள் ஊற்றுற தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு காமன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி கீழே வந்துடணும். அதாவது எப்படின்னா தண்ணி தேங்கி நிற்காமல் கீழே வந்துடணும். அப்படி கீழே வரலன்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு விடுங்க. அப்படி போட்டு விட்டிங்கன்னா மட்டும்தான் தண்ணி தேங்காமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி தேங்காமல் மட்டும் வச்சிங்கனாலே நம்ம ரோஜா செடிகளில் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியை தேங்க விடாமல் வைங்க. தண்ணியை ட்ரையாக விட்டு தண்ணி ஊற்றுங்க. ட்ரையாக விட்டு தண்ணி ஊற்றுனா தான் ரோஜா செடிக்கு உண்டான சத்துக்கள் எல்லாமே அந்த செடிகளுக்கு போகும். அடுத்ததாக சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா, ரோஜா செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது செடிகள் மேலேயும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது அது என்ன செய்யணும்னா, சின்ன சின்ன நோய் தாக்குதல் வந்தால் கூட அந்த ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால அந்த ரோஜா செடிகள் எப்பயுமே பிரைட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடிகள் மேலேயும் தண்ணியை வந்து தெளிச்சு விடுங்க. ஹீட்டான தண்ணியை தெளிச்சிடாதீங்க. நார்மல் கூலாக இருக்க மாதிரி தண்ணியை தெளிச்சு விடுங்க. அடுத்து முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க ரோஜா செடிகள் கம்மியாக பூக்குது, நல்ல தலையலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரோஜா செடிகளுக்கு என்ன செய்யணும்னா 15 நாட்களுக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி டிஏபி உரம் கிடைக்கலன்னா பயோடெக் இயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய அந்த உரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மேலோட்டம் அந்த தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி, தரையில் வச்சுருந்தாலும் சரி, மண்ணை மேலாப்பில் வந்து கிளறி விட்டுட்டு அந்த மண்புழு உரமோ இல்லை டிஏபியோ ஏதாவது எந்த உரம் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அந்த உரத்தை மேலாப்பில் கிளறி விட்டுட்டு அந்த உரத்தை மேலாப்பில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டு அந்த உரத்து மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டிங்கன்னா தான் அந்த சத்துக்கள் எல்லாமே மண்ணுக்கு போகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி நல்லா இருக்குது, இதுக்கு இப்போதைக்கு உரம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரோஜா செடிகள் நல்லா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உரங்கள் கொடுத்துக்கிட்டால் அடுத்து எந்த ஒரு பால்ட்டும் ஆகாமல் நல்லா வந்து பூக்கள் பூக்கும். நிறைய பேர் நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு உரம் கொடுக்காமல் விட்டுறாங்க. அப்படி கொடுக்காமல் விடும்போது அதில் வந்து பூக்கள் வந்து குறைஞ்சிரும். நல்லா ரோஜா செடி நல்லாவே இருந்தால் கூட அதுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 டைம்ஸ் ஆகுதும் கண்டிப்பாக வந்து ஃபெர்டிலைசர் வந்து ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது எந்த உரம் வேண்டாலும் நீங்கள் மண் சத்துக்காக எந்த உரம் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த 5 டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தாலே இப்போ எங்கிட்ட இருக்க இந்த ரோஜா செடி மாதிரியே உங்கள்கிட்டையும் வந்து தாராளமாக ஒரு செடியில் 50 பூக்கள் கூட பூக்க வைக்கலாம். செடி வளர்ந்துச்சுன்னா ஒரு செடியில் தாராளமாக 100 பூக்கள் கூட பூக்க வைக்கலாம். இப்போ இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு க்ரோ பேக்கில் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் தாராளமாக பூக்கள் வந்து பூக்க வைக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.